பசியினால் வருந்த விடார். பஞ்ச காலத்துல உயிரோடு காக்கிறவர், பஞ்ச காலத்துல திருப்தியாக போஷிக்க பண்ணுகிறவர். சமாரியாவுல பெரிய பஞ்சம் வந்தது. தீர்க்கதரிசி சொல்றாரு, நாளைக்கு இந்நேரம் 24 மணி நேரத்துல சூழ்நிலை மாறப்போகுது. ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலும் 2 மரக்கால் வார்கோதுமை மாவு 1 சேக்கலுக்கு விற்க போகிறது அப்படிங்கிறப்ப ராஜா கிட்ட சொல்றப்ப பிரதானி சொல்றான், கர்த்தர் வானத்தை மதக திறந்தாலும் இது நடக்குமா? அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ கண்ணில் பார்ப்ப, ஆனா அதுல நீ சாப்பிட மாட்டாயின்னு சொல்றாரு. அதே போல நடந்தது. 24 மணி நேரத்துல அந்த பஞ்ச சூழ்நிலை மாறினது. பிள்ளையை வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு அங்க பஞ்சம் இருந்தது. ஆனா கர்த்தர் சூழ்நிலையை மாற்றினார். இன்னைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல, இதோ வாசற்படியில் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்துல தங்குவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனு என்னோடு போஜனம் பண்ணுவான். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடுகிறதற்காக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். சீசர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்துல கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நல்லா திருப்தி ஆகிற வரைக்கும் சாப்பிட சொல்லி வேண்டிய மட்டும் கொடுத்தாங்க. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய நிரப்பினார்.